போர்க்களம். சோ லவபிள் வைஃப், பயங்கரமான லவ் பண்றான் மனைவியை, போர்க்களத்துக்கு கூட்டு போயிட்டான். இந்த பொண்ணும் நான் நீ போனாலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டான். கூடவே வர போற ஆரம்பிச்சிருச்சு. வைஃப் பார்த்துட்டு இருக்கா, சரியா களமாடுறான் அவன் காதலன். வைஃப் பார்த்துட்டே இருக்கா. திடீர்னு என்ன ஆச்சு, பகைவனுடைய வேல் அவன் மார்புல பாஞ்சிருச்சு. அவன் இப்படி சாயிறாங்க. எங்க இருந்தோ அவ வேல் பாஞ்சதை பார்த்த உடனே நேரா ஓடி வந்தாளாம். தன் உயிரோடும் ஆன்மாவோடும் ஒன்றிணைந்த கணவன் கீழே சாய்கின்ற அந்த வினாடியில தன் உடம்பால தன் புருஷன் உடம்பு அப்படி தாங்கிட்டாளாம். புருஷன் உடம்பு மேல விழுந்து இவ கீழே விழுந்துட்டான். அவன் சாவறதுக்கு முன்னால செத்துட்டான். அவ செத்ததுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு ஜெயங்கொண்டார். அதான் இங்க கவிதையே. என்ன இருந்தாலும் மண்ணுனால அவன் பொண்ணு தானே, கீழே விழுந்தா அவன் மண்ணு என்கின்ற பெண்ணின் உடலை தானே தழுவுவான். தன் கொழுனன் மண்மகளை தழுவுவாள் முன் தன் உடலால் தாங்குவாளை காண்மின் காண்மின். ஊர்வசி, ரம்ப, மேனக்க எல்லாம் அங்க நின்று உங்களை வரவேற்பாங்க. நீங்க இங்க வந்து